நாடு முழுவதும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் பல முக்கிய விதிமுறைகளில் மாற்றங்கள் அமலுக்கு வரவுள்ளனர். இந்த மாதம் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது, அதனால் மக்கள் தங்கள் பாக்கெட்டில் உள்ள பணத்திற்கு என்ன செலவுகள் வரப்போகிறது என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்கள். சாமானிய மக்களின் அத்தியாவசிய பொருட்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது சமையல் கேஸ் சிலிண்டர். சிலிண்டரின் விலை ஏறும்போது அது சாமானிய மக்களின் பட்ஜெட்டை பதம் பார்க்கும். மாதந்தீரும் முதல் தேதியன்று எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் கேஸ் சிலிண்டர்கள் மற்றும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களின் விலையில் மாற்றத்தை கொண்டு வரும். அந்த வகையில் அக்டோபர் 1ஆம் தேதி சமையல் கேஸ் விலையில் மாற்றம் வருமா அல்லது அதே விலையில் நீடிக்குமா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மனதில் எழுந்துள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ஆதார் அட்டை சேவைகளுக்கான கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. இதன்படி ஆதாரில் பெயர் முகவரி மாற்றம் செய்ய கட்டணம் ரூபாய் 50லிருந்து 75ஆக உயர்த்தப்படுகிறது. பயோமெட்ரிக் மாற்றம் செய்ய கட்டணம் 100லிருந்து 125ஆக உயர்த்தப்படுகிறது. புதிய ஆதார் பெற விண்ணப்பிப்போருக்கு இந்த கட்டணம் பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறைகேடுகளை தடுக்கும் வகையில் அக்டோபர் 1 முதல் முன்பதிவுகள் திறந்த முதல் 15 நிமிடங்களுக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்ட ஐஆர்சிடிசி கணக்குகளை கொண்ட பயணிகள் மட்டுமே ஐஆர்சிடிசி வலைதளம் அல்லது செயலியில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும். 15 நிமிடங்களுக்கு பிறகு ஐஆர்சிடிசி கணக்குள்ள எவரும் வழக்கம் போல் முன்பதிவு செய்யலாம். ரயில் டிக்கெட்களை மொத்தமாக வாங்கி அதிக விலைக்கு விற்கும் இடைத்தரகர்களை தடுக்கும் வகையில் இந்த விதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர். ரயில் நிலையங்களில் உள்ள கவுண்டர்களுக்கு இந்த நடைமுறை பொருந்தாது. இந்தியாவின் டிஜிட்டல் பண பரிமாற்ற அமைப்பான யூபிஐ சேவையில் அக்டோபர் 1 முதல் முக்கிய மாற்றம் ஏற்பட உள்ளது. தேசிய பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தனிநபர்களுக்கு இடையேயான பண கோரிக்கை சேவையை நீக்குகிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் அதிகரித்து வரும் மோசடிகளை தடுக்கும் பொருட்டு இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவின் காரணமாக அனைத்து உறுப்பினர் வங்கிகள் மற்றும் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் போன்ற அனைத்து யூபிஐ செயலிகளும் இனிமேல் அக்டோபர் 1க்கு பிறகு P2P பணத்தை கோரும் பரிவர்த்தனைகளை தொடங்கவோ வழிநடத்தவோ அல்லது செயல்படுத்தவோ முடியாது. தேசிய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பென்ஷன் திட்டங்களில் புதிய மாற்றங்கள் அமலாக உள்ளது. அந்த வகையில் அக்டோபர் 1 முதல் அரசு சாரா துறையின் சந்தாதாரர்கள் மல்டிபிள் ஸ்கீம் ஃப்ரேம்வொர்க்கில் தங்கள் முதலீட்டில் 100% வரை பங்கு சந்தை விருப்பங்களில் முதலீடு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். தற்போது MSF என்ற புதிய விதியால் பிரான் என்று சொல்லக்கூடிய நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணின் கீழ் பல திட்டங்களை வைத்திருக்கலாம். இதன் மூலம் அரசு சாரா NPS சந்தாதாரர்களின் இனி ஒரே பேன் எண் கீழ் பல திட்டங்களில் முதலீடு செய்ய முடியும். எனினும் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்திற்கு மாற விரும்பாதவர்கள் தேசிய பென்ஷன் திட்டத்தை தொடரலாம் என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியது.